இன்றைக்கி நம்ம டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட மகாராஷ்டிரா சுப்ரீம் டேர்ம் பிளானை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த பிளானில் 85 இயர்ஸ் வரை பாலிசி டேர்ம் எடுத்துக்கலாம், இல்லை 100 இயர்ஸ் வரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்க முடியும். ரெகுலராக வேணும்னா ரெகுலராக பே பண்ணலாம், இல்லை லிமிட்டட் இயர்ஸ் மட்டும் நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட்டட் பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இல்லை இந்த பாலிசியில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 1 டைம் ஆப்ஷனாக இருக்குது. முக்கியமாக தீர்க்க முடியாத நோய் நமக்கு வந்துடுச்சு, அடுத்த 6 மாதத்துக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னு டாக்டர் சர்டிஃபைட் பண்ணிட்டா 50% பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க இறந்துட்டா பேலன்ஸ் இருக்கிற 50% சம் அஷ்யூர்ட் டெத் பெனிஃபிட்டாக அவங்க நாமினிக்கு கிடைக்கும். லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன், மேரேஜ் ஆகும்போதும் குழந்தை பிறக்கும் போதும் சம் அஷ்யூர்ட் வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 10%லேருந்து மேக்ஸிமம் 50% வரையும் எடுத்துக்க முடியும், சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 50 lakh. இந்த ஆப்ஷன் வேணும்னா பாலிசி எடுக்கும் போதே சூஸ் பண்ணணும், இல்லாட்டி பாலிசி இன்பிட்வீனில் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இந்த பாலிசியில் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிஸ்மெம்பர்மெண்ட் ரைடர் இருக்குது, வேணும்னா நம்ம ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். ஆக்சிடெண்ட் ஆகும்போது உடம்பில் இருக்கிற பார்ட்ஸ் ஏதாவது வேலை செய்யாமல் பர்மனெண்ட்டாக செயல் இழந்துட்டால் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்சூர்ட் பர்சனே கிளைம் பண்ணிக்க முடியும். உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கிளைம் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த பிளானில் இது ஒரு அடிஷ்னல் ஆஃபர்னே சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சம் அஷ்யூர்ட் அதிகமாக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். 1 கோடிக்கு மேலே சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணும்போது அதிகபட்சமாக 20% வரையும் டிஸ்கவுண்ட் இந்த பிளானில் நமக்கு கிடைக்கும். நல்ல ஹெல்த் கண்டிஷனோடு இருக்கவங்களுக்கும் புகைப்பழக்கம் இல்லாதவங்களுக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் ரேட் ரொம்ப கம்மியாகவே இந்த பிளானில் கிடைக்கும். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்டர் செக்ஷன் 80C 1010D மூலமாக நம்ம ப்ரீமியமாக பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நமக்கு திரும்ப கிடைக்கிற டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் இந்த பிளானுக்கான எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், ஏஜ் அட் என்ட்ரி 18 வயசுலேருந்து 70 வயசு வரை 1 டைம் பேமெண்ட் ஆப்ஷனுக்கும் ரெகுலர் பேமெண்ட் ஆப்ஷனுக்கும் 5 இயர்ஸ் லிமிட்டட் பே ஆப்ஷனுக்கும் எடுத்துக்கலாம். லிமிட்டட் பே 10 and 12 இயர்ஸ் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு 65 இயர்ஸ் வரையும் மேக்ஸிமம் எடுக்கலாம். 60 இயர்ஸ் வரையும் பே பண்ணுற ஆப்ஷனுக்கு அதிகபட்சமாக 45 வயசு வரை என்ட்ரி ஆகலாம். பாலிசி டேர்ம் 1 டைம் பேமெண்ட் அண்ட் ரெகுலர் பேமெண்ட்க்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம், அதிகபட்சமாக 50 வருஷம். லிமிட்டட் பே 5 இயர்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம். லிமிட்டட் பே 10 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ் வரை பே பண்ணுற ஆப்ஷனுக்கு குறைஞ்சபட்சம் 15 வருஷம், அதிகபட்சமாக 100 இயர்ஸ் மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. இதை வச்சு நம்ம பாலிசி டேர்மை கால்குலேட் பண்ணிக்க முடியும். 60 வயசு வரை பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு குறைஞ்சபட்சம் 15 வருஷம், அதிகபட்சமாக 100 இயர்ஸ் மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. இதை வச்சு நம்ம ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் 1 டைம் ஆப்ஷனும் இருக்குது, ரெகுலராகவும் பண்ணிக்கலாம், இல்லை லிமிட்டடாக வேணும் அப்படின்னாலும் நம்ம லிமிட்டடாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். சம் அஷ்யூர்ட் மினிமம் 50 lakh, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங். மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி 4 ஆப்ஷனுமே இந்த பாலிசியில் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த பிளானை எடுக்கணுன்னா கண்டிப்பாக இன்கம் ப்ரூஃப் வேணும். சேலரிடாக இருந்தால் லாஸ்ட் 3 month பே ஸ்லிப் ஆர் எல்ஸ் லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபார்ம் 16. அண்ட் பிஸ்னஸாக இருந்தால் லாஸ்ட் 2 years ITR கம்பல்சரி வேணும். உங்களோட வயசை பொறுத்து அதிகபட்சமாக இன்கமில் 30 டைம்ஸ் வரை லைஃப் கவர் எடுத்துக்க முடியும். இப்போது இந்த பிளானில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிற 35 வயசு மேல் கிராஜுவேட் இந்த பாலிசி எடுத்தால் ப்ரீமியம் எவ்வளோன்னு சொல்கிறேன். 40 இயர்ஸ் பாலிசி டேர்ம் 1 crore சம் அஷ்யூர்ட். ரெகுலர் பேனா வருஷத்துக்கு 16,874 ரூபாய் வருது. 10 வருஷம் மட்டும் பே பண்ணுற ஆப்ஷனுக்கு 41,654 ரூபா வருது. 5 வருஷம் மட்டும் பேமெண்ட் பண்ணால் 76,700 ரூபாய் வருது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், மெச்சூரிட்டி பெனிஃபிட் இந்த பாலிசியில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் கிடையாது. பெய்டப் இந்த பிளானில் பெய்டப் ஆப்ஷன் எதுவும் அவைலபிலிட்டி கிடையாது. சரண்டர் வேல்யூ சிங்கிள் பேமெண்ட் அண்ட் லிமிட்டட் பே ஆப்ஷனில் சரண்டர் ஆப்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் எப்போவுமே வந்துட்டு சரண்டர் பண்ணால் நம்ம கட்டின அமௌண்ட்டை விட கம்மியாக தான் கிடைக்கும். சூசைட்
இன்கேஸ் இன்ஷூர்ட் பர்சன் 1 இயர்க்குள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டால் டெத் பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் ப்ரீமியம் ஆல்ரெடி கட்டியிருக்கிறதுனால அதிலேருந்து 80% நாமினிக்கு கொடுப்பாங்க. ப்ரீமியம் டிஸ்கண்டினியூயன்ஸ். ப்ரீமியம் அடுத்த வருஷம் கிரேஸ் பீரியட்குள்ளே பேமெண்ட் பண்ணலைன்னா பாலிசி இமீடியட்டாக சீஸ் ஆகிடும். பாலிசி ரிவைவல். 5 வருஷத்துக்குள்ளே பெண்டிங் இருக்கிற ப்ரீமியத்தை கட்டி பாலிசி ரிவைவல் பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். பாலிசி லோன். இந்த பாலிசியில் லோன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ லுக் பீரியட். பாலிசி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாலிசி நமக்கு பிடிக்கலன்னு நினச்சா டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணதிலேருந்து 15 நாளுக்குள்ளே திரும்ப க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கம்பெனியை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டாட்டா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் டாப் 10 இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் இவங்களோட லாஸ்ட் இயர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.07%. இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ தான் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நம்பர் 1 கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. அண்ட் பர்டிகுலராக இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் செனரியோவில் பெட்டர் கிளைம் ரேஷியோவில் இவங்க தான் ப்ரீமியம் ரொம்ப சீப்பாகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா